கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை, உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே எங்களோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைக்காக ஆவலாய் காத்திருக்கிறார்கள். வார்த்தைக்கும் வசனத்துக்கும் விரோதமாய் அதை கேட்க விடாமல் செவிடும், அதை கேட்டு ஆம் என்று சொல்ல விடாமல் ஊமையாக்குகிற செவிடும் ஊமையுமான ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். கனனித்திரையை கொடுத்து மப்பு மந்தாரத்தை கொடுத்து வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்ய பார்க்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை, இப்பிரபஞ்சத்தில் சுற்றி திரிகிற லோகாதிபத்தியம் துரைத்தனம் நிறைந்த இருளின் ஆதிக்கங்களை கடிந்து கட்டி அப்பாலே ஓடி போ சாத்தானே என்று சொல்லி துரத்தி ஜபிக்கிறேன். என்னை மறையும், வார்த்தையின் வல்லமையில் வெளிப்படும், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவ ஊற்று இருக்கட்டும். ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? பின்னாடி சத்தம் வரலையே. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன். கர்த்தருக்குள்ளே எப்பவுமே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம துக்க முகங்கள் பிசாசுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். பாத்தியா, என்னதான் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருந்தாலும் என்னுடைய அடியை தாங்க முடியாமல் சோர்ந்து போய் தானே உட்கார்ந்துருக்கான்னு பிசாசு வெளியிலிருந்து பார்க்கக்கூடாது. இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தும் தேவ சமூகத்தில் புன்முறுவலோட 32 பலையும் காட்டி சிரித்து பாடி துதிக்கிறாளன்னு அவனுக்கு குழப்பம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் தேவ பலனாம். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவா தர, அதை நான் நன்மையால் நிரப்புவேன். ஆமேன். கர்த்தர் கட்டாயம் இந்த இடத்தை விட்டு நீங்கள் முடிந்து போகும்போது நன்மையை சுமந்து கொண்டு போவீர்கள். போகட்டும். இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆலோசித்த போது ஓசியா
6ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுக்கணும், எல்லாரும் பைபிளை பார்க்கணும், படிக்கணும். ஆமேன். வசனம்தான் பலன், பார்த்துக்கோங்க. ஓசியா 6. அதனால் பைபிள் கையிலே இருக்கணும். அதை கொஞ்சம் விரித்து பெரட்டினா தான் தூக்கம் வராது. நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் அப்படியே உட்காந்தா நான் கண்டினியூட்டாக பேசிக்கிட்டே போனேன்னு வைங்க, நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஓசியா 6:11 ஒருத்தங்க வாசிக்கலாம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு அறுவடையின் காலங்களை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். மகளே, மகனே, ஒரு அறுவடையின் காலத்தின் மூலம் இனி வரும் நாள் நீ நன்மையை சுதந்தரிக்க போகிறாய். உங்களுக்கான வெற்றி சமீபமாயிற்று. ஆமேன். உங்களுக்கான ஜெயத்தின் நாள் வந்தது. ஹல்லேலூயா. நீங்க வெற்றி சிறக்க போறீங்க. உங்களுக்கான விடுதலை முன்குறிக்கப்பட்டாயிற்று. தேவ பிள்ளையே, இது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா யூதா ஜனத்துக்கு. ஆனால் இதனுடைய பாரியத்தை பார்க்கும்போது அதுக்கு முந்தைய வசனங்களில் யூத ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பின்வாங்கி போயிட்டாங்க, பாவத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க, அக்கிரமத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த யூத ஜனத்தை கடிந்து கொண்டே இருக்கிறார், எச்சரித்து கொண்டே இருக்கிறார். தண்டனை உண்டாகும்படி அவர்களை கொஞ்ச காலம் சத்துருக்களோட சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க சத்துருவோட சிறையிருப்புக்குள்ள வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் அவங்கள தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொன்னார். அதுதான் கடைசி வசனம். அந்த ஓசியாவில் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து 11 பார்த்தா, ஆனாலும் யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா, உங்கள் குடும்பங்களுக்குள்ள கடந்த காலங்களில் உங்கள் அப்பா அம்மாவோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ ஆண்டவருக்கு விரோதமாக சில பாவங்களை செய்து, குற்றங்களை செய்து, அக்கிரமங்களை செய்து, சில குடும்பங்கள் சாபங்களிலும், தரித்திரங்களிலும், வியாகுலங்களிலும், போராட்டத்திலும் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும், நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் அம்மா அப்பா. அவங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாததுனால குடும்ப சாபம் எங்களை பின்தொடர்ந்தே வருது. அந்த குடும்ப சாபத்தால் தான் நான் மட்டும் இல்லை, என் பிள்ளை முதற்கொண்டு கஷ்டப்படுதுன்னு சொல்லி அழுகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யாரோ செஞ்ச பாவம், அப்பா அம்மா, நீங்கள் வாழ வந்த வீட்டில் உள்ள மாமியார், மாமனார், அல்லது கணவர், பிள்ளைகள், அல்லது நீங்களே கூட செய்த ஏதோ ஒரு பாவம் கடந்த காலத்தில் உங்களுக்கு சிறையிருப்பை கொடுத்திருந்தாலும், வேதனையை கொடுத்திருந்தாலும், அந்த வேதனைக்கு மத்தியில் நீங்கள் புலம்பின புலம்பல், நீங்கள் அழுத அழுக, நீங்கள் வடித்த கண்ணீர், என் குடும்பம் மீண்டு வந்துடாதான்னு உபவாசித்த உபவாசம், அது மட்டும் இல்லை, இருக்கிற வீட்டை விட்டு புறப்பட்ட ஆலயம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நீங்கள் நேரத்தெல்லாம் விதைச்சிங்க பாருங்க, கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்தில் விதைச்சிங்க பாருங்க. கட்டாயம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டென்று விசுவாசத்தை நீங்கள் விதைச்சிருக்கலாம், அவமானத்தை விதைச்சிருக்கலாம், வெட்கத்தை விதைச்சிருக்கலாம், இழப்பை விதைச்சிருக்கலாம். ஐயோ இப்படி மோசம் போயிட்டேன்னு சொல்லி நம்பத்தக்க வாழ்க்கையில் கூட நம்பிக்கை இழந்து புலம்பலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் சொல்றாரு, மகளே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்கிறது. நீ பட்டாயல்லவா பாடு, அடைந்தாயல்லவா வேதனை, துன்பம், தொல்லை, எல்லாவற்றுக்கும் பகரம் ஒரு பெரிய அறுவடை இருக்கு. ஆமேன். அந்த அறுவடையில் நன்மையத்தான் அறுக்க போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. இரக்கத்தை அறுவடை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார வர உலகத்துக்குள்ள உங்க சிந்தை இருந்திருக்கலாம், இருதயம் இருந்திருக்கலாம், ஐயோ எவ்வளவோ பாடு பிரச்சனை நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த உங்களுக்கு இந்த வாக்கை கர்த்தர் சொந்தமாக்கி கொடுக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், இது யூதா ஜனத்துக்குள்ள வாக்கு, இது எப்படி நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று
அறிவீர்களா? இது ஏதோ யூத நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்கு மட்டுமல்ல. ஆபிரகாமின் சந்ததியே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைங்க தான். இந்த வாக்கு உங்களுக்கு உண்டு. ஆமேன். கலாத்தியர் 4:28, கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது என்ன வாக்கு தத்த கூட்டம், எப்போ போனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரோ, ஆண்டவர் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிக்கொண்டே இருப்பாரோ, அது குறிச்சொல்லுகிற கூட்டம் அல்லவா, சத்தியம் இல்லையே, ரட்சிப்பில்லைன்னு சிலர் பேசுவாங்க, அறகுறையா தெரிஞ்சவங்க. ஆனால் நாமெல்லாம் யாரு? வாக்கு தத்தங்களின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமேன். நமக்கு சொந்தக்காரர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஒரு வாக்கு வச்சிருக்கார், ஒரு வார்த்தை வச்சிருக்கார், ஒரு குறித்த காலத்து தரிசனத்தை வச்சிருக்கார். சும்மா இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்க முடியாது, பிழைத்திருக்க முடியாது. நீங்கள்லாம் எதை நம்பி பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வர உயிரோடு இருக்கீங்கன்னா அவருடைய வாக்குகளை மட்டுமே நம்பி, அவருடைய வல்ல ஜீவ வார்த்தைகளை மட்டுமே நம்பி பிழைத்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு சாபம், அவ்வளவு பாவம், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை. உயிரோடு இருக்க ஒரே காரணம், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1:20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன். நம்மளால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லாம் பலிக்கும், எல்லாம் நடக்கும். எது மாறினாலும் டாக்டரோட கணக்கு கூட தப்பி போகும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய அறிவின் புத்தி கூட எட்டாம போகும். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு ஒன்றுமே பொய்த்து போகாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒன்றும் தவறி போகாது. உங்கள் மகனை குறித்து, மகளை குறித்து, பிள்ளைய குறித்து, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பார்னா, சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அதை நம்பாத, வாக்கை நம்பு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பாருங்க, இன்னைக்கு இந்த வாக்கு நமக்குத்தான் சொந்தம். இதை எதுக்கு இவ்வளோ வசனத்தை எடுத்து காண்பித்தேன் என்றால், இப்படி வாக்கு வாக்காக வருது, வார்த்தை வார்த்தையாக வருது, இது யூதா நாட்டு மக்களுக்குரியது தானே, இது எனக்குரியதா இருக்குமா என்று சந்தேகப்படுகிற ஒரு சிலர் இருப்பாங்க. அவர்களுக்கு விளக்கப்படுத்தும்படி இந்த வாக்கை கொடுத்தார். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல சிறையிருப்பு நமக்கு இருக்கு. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் சிறையிருப்பை திருப்பும் காலம் வந்தது, உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் சிறையிருப்பில் இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். நல்ல ஜோம் பண்ணுறவங்க தான், கூட்டத்துக்கு வர்றவங்க தான், உபவாசிக்கிறவங்க தான், பாடுறவங்க தான். ஆனால் பிரதர், கெட்ட சொப்பனங்களாகி வருகிறது. சொப்பனங்களில் என்னை பாம்பு தீண்டுவதை போல, பெரிய மிருகங்கள், நாய் போன்ற மிருகங்கள் என்னை கடிப்பது போல், துரத்துவது போல், என் பிள்ளையை துரத்துவது போல நான் காண்கிறேன். அதை கண்டதும் பயந்து விடுகிறேன். அந்த மிருக ஜீவன் என்னை எப்படியாவது கடித்து விடுகிறது, காயப்படுத்தி விடுகிறது. இது ஒரு போராட்டம், இது ஒரு ஆவிக்குரிய சிறையிருப்பு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தூங்கவே முடியல, தூங்கினா எங்கேயோ பித்து பிடித்தது போல இருக்கு, என் நித்திரையை கெடுக்கிற சிறையிருப்பு. ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடியை விட்டு வெளியேறவே முடியல. ஏதோ நாம முதல்ல செய்த தப்பு, அல்லது நாம ஆண்டவருக்கு விரோதமாக செய்த ஏதோ ஒரு பாவம் தரித்திரத்தின் பிடிக்குள்ள, பொருளாதார சிக்கலுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்ப போகிறார். சிலர் சொல்லுவாங்க, கணவருக்கு பொறுப்பே இல்லை, அவர் சம்பாதிக்கிறதே இல்லை, குடும்பத்தை நடத்துறதே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் ஞானம் வரவே இல்லை, என் பிள்ளைங்களுக்காக எவ்வளவோ ஜோம் பண்ணுறேன், என் பிள்ளைங்களுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குது, என் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க ஒழுக்கமாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, பைபிள் படிக்க மாட்டேங்கிறாங்க, ரட்சிக்கப்படலை என்று பல விதமான சிறையிருப்பு பிள்ளைய கூட சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். இது கூட ஒரு யுத்தமாக இருக்கலாம். இதன் நிமித்தம் நீ சில காரியத்தை விதைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கம்பீரத்தோடு அறுக்க போகிறாய், கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறாய். சகோதரியே, கணவருக்காக,
பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக, வருமானங்களுக்காக, ஊழியங்களுக்காக, எதிர்காலத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை சுதந்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒருவேளை கடந்த காலமெல்லாம் ஆண்டவருக்காக ஓடி இருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம், நிறைய ஜெபிச்சிருக்கலாம், கண்ணீர் வெடிச்சிருக்கலாம். எதுவும் வீணா போகாது. நீ அறுக்க போகிறாய். ஆமேன். கஷ்டத்தின் நிமித்தம், நஷ்டத்தின் நிமித்தம், தோல்வியின் நிமித்தம், வெட்கத்தின் நிமித்தம் எவைகளை எல்லாம் நீ விதைத்தாயோ அவைகளை எல்லாம் கர்த்தர் அறுவடை செய்ய வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியத்திலெல்லாம் விதைக்கணும்? விதைச்சாதானே அறுக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க. எதை விதைச்சா எதை அறுப்போம்? எப்படிப்பட்ட விதைப்பு, எப்படிப்பட்ட அறுவடை இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். முதலாவது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க. கலாத்தியர் 6:8. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். முதல் தலைப்பு, ஆவிக்குரிய காரியங்களுக்காக தேவ பிள்ளை விதைக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். அழகா வசனம் சொல்லுது. எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளையே, எதை விதைப்போமோ அதைத்தான் அறுப்போம். இன்னைக்கு ஏன் நிறைய பாடு, நிறைய சோதனை, நிறைய வேதனை, நிறைய கஷ்டம் ஏன் மாறலை? என் அன்பு தேவ பிள்ளையே, எதுக்கு விதைப்பை கொடுக்குறோன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வித்தை காட்டுகிற ஒரு வித்தைக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வித்தை என்னென்னா, இப்போ நம்ம நாட்டிலலாம் கோழி சண்டை விடுவாங்க. அந்த காலத்தில் கோழி சண்டை விட்டு கோழிக்கு மேலே பணம் கட்டி எந்த கோழி ஜெயிக்குதுன்னு சூதாட்டம் ஒன்று ஆடுவாங்க. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சூதாட்டக்காரன் ஒருவன் நாய் வித்தை ஒன்றை காண்பித்து கொண்டிருந்தான். அவன் கையில் 2 நாய்கள் இருந்தது. ஒன்று கருப்பு நாய், ஒன்று வெள்ளை நாய். இந்த சூதாட்டத்தை பார்க்க ஒரு வாலிப மகன் அங்கே வந்திருந்தான். அவன் பார்த்தான், 2 நாய்களையும் இந்த சூதாட்டக்காரன், வித்தைக்காரன் யுத்தத்துக்கு விட போகிறான். அங்கே பார்த்தா அந்த வெள்ளை நாய் இருக்கு பாருங்க, வெள்ளை நாய், அது வாட்டம் ஜாட்டமாக இருந்துச்சு. உயரத்தில் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உடனே இவன் என்ன செஞ்சான்னா, வெள்ளை நாய் மேலே இதுதான் ஜெயிக்குதுன்னு பணத்தை கட்டிட்டான். $200 கட்டிட்டா இங்கிலாந்து தேசத்து மதிப்பில் கட்டிட்டா. இப்போ இந்த வித்தைக்காரன் நாயை சண்டைக்கு விட்டா, அன்னைக்கு பார்த்து கருப்பு நாய் ஜெயிச்சுட்டு வெள்ளை நாய் தோற்று போச்சு. எந்த நாய் ஜெயிச்சிச்சு? கருப்பு நாய் ஜெயிச்சு போச்சு. இப்போ இந்த வித்தைக்காரன் போர்டு போட்டிருக்கான், இன்னைக்கு இந்த தெரு, அடுத்த நாள் அடுத்த தெரு, அடுத்த நாள் பக்கத்து கிராமத்தில் இந்த சூதாட்டம் வித்தை நடக்கும் என்று பார்த்தா அந்த வாலிபனுக்கு, ஓஹோ சமாச்சாரம் அங்கே இருக்கா, அப்போ வாட்டச்சாட்டமாக தோற்றமாக இருக்கிற நாய் தோக்க தான் செய்யும், கருப்பு நாய் மட்டும்தான் ஜெயிக்கும் போலன்னு சொல்லி இவனுக்கு முன்னாடி அடுத்த நாள் பக்கத்து கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். பக்கத்து கிராமத்தில் போய் உட்காந்து என்ன செஞ்சான் தெரியுமா? முதல் ஆளா இன்னைக்கு எந்த நாய் மேலே பந்தயம் கட்டினா? கருப்பு நாய் மேலே. சும்மா இருக்க வேண்டியதானே? பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லி, என்னாச்சு கட்டுங்க, இந்த நாய் தான், நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், வெள்ளை நாயை நம்பிடாதீங்க, நான் நம்பி எங்கே $200 மோசம் விட்டுட்டேன்னு சொல்லி கருப்பு நாய்க்கு மேலே பணத்தை கட்ட வச்சான். வித்தைக்காரன் நாயை சண்டைக்கு விட்டான். நடந்த சம்பவம் என்னென்னா, அங்கே எந்த நாய் ஜெயிச்சிட்டு? வெள்ளை நாய் ஜெயிச்சிட்டு. அல்லேலூயா. பாருங்க, 2 நாயும் மாற்றி இவனை கிறுக்காக்கிட்டு. யோசித்து பார்த்தா இவனுக்கு குழப்பம், இது எப்படி? பார்த்தான், வித்தைக்காரன் எல்லாவற்றையும் பேக் பண்ணும்போது அவன் காது கிட்ட போய், இது எப்படி? நான் அந்த கிராமத்துக்கு வந்தேன், அப்போ அந்த நாய் ஜெயிச்சிச்சு, இப்போ என்னடானா இந்த நாய் ஜெயிக்குது. கதை என்னன்னு கேட்டால், வித்தைக்காரன் சொன்னான், எந்த நாய் ஜெயிக்க வேண்டும் என்பது என் கையில் தான் இருக்குன்னா. எப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த வித்தை நடக்கும்போது, இன்னைக்கு கருப்பு வெள்ளை நாயை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, வெள்ளை நாய்க்கு நல்ல பீஃப் சூப்பு, கறி எல்லாம் கொடுத்து நல்லா கொழுன்னு ஆக்கி கருப்பு நாயை பட்டினி போட்டுருவேன். சண்டை போடுற அன்னைக்கு அப்போ எந்த நாய் ஜெயிக்கும்? எந்த நாய் ஜெயிக்கும்? ஆமாம், எந்த நாய் புசித்ததோ குடித்ததோ அந்த நாய் தான் எப்படி இருக்குமா? பலசாலியாக இருக்குமா.
இந்த காரியத்தை சொன்னது ஒரு ஊழியக்காரர். எதுக்கு தெரியுமா? அந்த ஊழியக்காரரிடத்தில் போய் ஒரு வாலிபன் கேட்டான், ஐயா, நான் நல்லா ஜோம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு வரேன், பைபிள் காலேஜ் படிக்கிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், ஆனால் என்னால் பாவத்தை ஜெயிக்கவே முடியலையே, பாவம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் இந்த நாயின் கதையை இந்த வாலிபனுக்கு சொல்லி கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், உனக்குள்ளேயும் 2 நாய் இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள 2 நாய் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கருப்பு இருக்குது, ஒன்று வெள்ளை இருக்குது. எதுக்கு ஆகாரம் அதிகமாக போகுதோ அதுதான் புஷ்டியாக இருக்கும், அதுதான் குஸ்தியும் போடும், சண்டையும் போடும். உங்கள் மாமிசம் ரொம்ப பலனாக இருந்தால் ஆவி தோத்து போகும், ஆவி பலனாக இருந்தால் மாம்சத்தை அடக்கி ஆண்டு விடலாம். அதனால தான் வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, ரோமர் 8:6, மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனாய் இருக்கும் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். 2 நாயை பற்றி பேசணும், நாயை விட்டுறக்கூடாது பாருங்க கடைசி வரை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று சொல்லித்தரேன். உங்கள் மாமிசத்துக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து, மாமிசம் விரும்புகிற நிறைய பொருட்களை மாமிசத்துக்கு கொடுத்து, எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி சீரியல், படம், பாட்டு, எப்பவும் தெருமுனையில் உட்காந்து ஊர் பேச்சு, கிளவி பேச்சு, எப்பவும் ஃபோனில் உட்காந்து ஊரார் கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எது பலன் கொள்ளும்? மாமிசம்தான் பலன் கொள்ளும். அதுவும் அடுத்த வீட்டு கதை, ஊரா வீட்டு கதை இனிக்கும்னு சொல்லி காதை திறந்து போட்டு அதை கேட்டோன்னு வைங்க, எது பலன் கொள்ளும்? மாமிசம் பலன் கொள்ளும். ஆவிய மாமிசம் சாப்பிட்டு போட்டுரும். ஏன் பரிசுத்தத்தில் நிற்க முடியல? ஏன் ரட்சிப்பில் நிற்க முடியல? ஏன் சாட்சியின் ஜீவியம் வாழ முடியல? ஏன் பழைய பாவத்தை ஜெயிக்க முடியலைன்னா உங்கள் மாமிசம் கொழுத்து போயிருக்கு. மாமிசத்துக்கு உலக உணவு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியமோ சோர்ந்து போய் கிடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவுன்னா யூடியூப்பை பார்க்கறது, அதில் மனுஷங்க சொல்கிற அவ்வளவு டிப்ஸையும் பார்த்துட்டு முக அழகுக்கு ஒரு குறிப்பு, சாப்பாட்டுக்கு ஒரு குறிப்பு, மருந்துக்கு ஒரு குறிப்பெல்லாம் எடுத்துட்டு தான் மட்டும் அதை பார்த்து கெட்டா போதாதுன்னு தான் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி மாதிரி அதை ஊருக்கெல்லாம் சொல்லி மாம்சத்துக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து மாம்சத்துக்கு ஏற்றவைகளையே சொல்லி நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பானா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போன பிள்ளையாக இருப்பாய். அப்போ ஆவியை பலப்படுத்த என்ன செய்யணும்? ஆவியை பலப்படுத்தணும்னா கர்த்தருடைய வேதத்தில், அதாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியில் உட்காராமலும், ஐயா எப்போ பார்த்தாலும் துன்மார்க்கன்கிட்டையே பேசிக்கிட்டு பாவிக்கிட்டையே உட்கார்ந்துக்கிட்டு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து வாயை அளப்புனா, அதுவும் ஜெபிக்கிறவங்க வாயை அளப்புனா பன்றிகளுக்கு மத்தியில் முத்துக்களை போட்ட கதையாக மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய புள்ள என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை உணவாய் உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதிக நேரம் மொபைல் ஃபோனுக்கா, டிவிக்கா, தூக்கத்துக்கா, சாப்பாட்டுக்கா, உலக வழக்கத்துக்கான்னு யோசிக்கணும். மாம்சத்துக்கு போகக்கூடிய எல்லா கனெக்ஷனையும் கொஞ்சம் துண்டிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற மன்னாவை அதிகமாக கொடுத்தா நீ ஆவியில் பிழைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். பரலோகத்துக்கு போகணும்னா ஈஸி கிடையாது. ஊர் வம்பெல்லாம் பேசிக்கிட்டு, பரிகாசமெல்லாம் பண்ணிக்கிட்டு, கோளெல்லாம் சொல்லிக்கிட்டு, கெடுத்து பேசிக்கிட்டு, பொறாமப்பட்டுட்டு, பெருமைப்பட்டு கொண்டிருந்து கனி கொடுக்காமல் வாழ்ந்து சுயநலமாய் ஜீவிப்போமையானால் நித்தியத்தை இழப்போம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா உலகத்தோட கூட அதிக தொடர்பு இருக்கிறதுனால வருது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? முட்டை முடக்கணும். முழங்கால முடக்கினா எங்கே வலிக்கும்? இடுப்பு கறி வலிக்கும். எந்த மாமிச கறி வலிக்கணும். நிறைய பேர் முட்டு போட மாட்டோம். ஏன்? வலிக்குது. வலிக்கணும். மாமிசத்துக்கு வலியை கொடுக்கணும், உபவாசத்தை கொடுக்கணும். அப்போ உடம்பு ஒடுங்கும், மாமிசம் ஒடங்கும், மாமிசம் சாகணும். அப்போதான் ஆவியால் பிழைத்திருக்க முடியும். இரவும் பகலும் உட்கார்ந்து பைபிளையே தியானித்து கொண்டிருக்கணும். எனக்கு நேரம் போகலை, பொழுது போகலை, பேச ஆள் இல்லைன்னு சொல்லி 1 மணி நேரம் ஃபோனில் பேசுனா உன் சிந்தை முழுவதும் மனுஷ பேச்சுக்குள்ளே தான் சுத்தப்பட்டிருக்கும்.
ஹல்லேலூயா. உங்க இருதயம் எல்லாம் மனுஷன் பேசுனதுனால தான் நிரம்பி இருக்கும். அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவியால் அங்கே இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் பலன் கொள்ளணும்னா தேவ பிள்ளையே அதிகமாய் வேதம் படி, அதிகமாய் முழங்காலில் நில், அதிகமாய் ஜெபி, அதிகமாய் பாடலை பாடு. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் பலனடைவான். எங்க ஆவிக்குரிய மனுஷன் பலனடைவானோ அங்க அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். நித்திய ஜீவன் ஒன்று பரலோகத்துக்கு மட்டும் இல்லை. வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மறுபடியும் ஒரு விஷயம் எல்லாரும் எடுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கூட்டத்துக்கு வாரம் எதுக்கு? ஐயா எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும், இந்த கற்பத்தின் கனி கிடைச்சிடணும், வீட்டை கட்டிடணும், ப்ரமோஷன் கிடைச்சிடணும், ஐயா எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடணும். இதுக்கு மட்டும் வரக்கூடாது. ஆவியானவர் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை கொடுப்பாராம். எதெல்லாம் உன்னதமான ஆசீர்வாதம்? கிருபை, அது பெரிய உன்னத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை கோடி பணம் கிடைத்தாலும் கிடைக்காதது ஒன்று கிருபை. ஆமேன். மனுஷங்க எனக்கு தயவு பாராட்டல, அதிகாரி தயவு பாராட்டல, சொந்த பந்தம் எனக்கு தயவு பாராட்டல, எனக்கு பழகினவங்க எனக்கு தயவு பாராட்டல, அது முக்கியம் அல்ல. கர்த்தர் உண்மையில் தயவு பாராட்டுவது கிருபை. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியை பலப்படுத்தினா கிருபையை கொடுப்பார். அடுத்தது உலகத்தில் கோடி கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல. போய்கிட்டு ரோட்டில் பார்த்தா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, தன்னை வருத்தி கொள்ளுகிறார்கள். அவங்க இனம் தானே, நம்மளும் மனுஷன் இனம் தானே. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. ஜீவனுள்ள தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி நம் கண்களை திறந்தாரே. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே. எத்தனையோ கிறிஸ்தவங்க ஊருக்குள்ள 1,00,000 பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்காக இருக்காங்க. எல்லாருமா இப்படி ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வராங்க? நாம தான் வாரோம். ஏன்? கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து பைத்தியம் மாதிரி பைபிளை தூக்கிட்டு ஊர் ஊரா கூட்டம் கூட்டமா போறியன்னு கேட்டா நீங்க சொல்லணும், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவது கர்த்தர். எல்லாராலையும் தேட முடியுதா? எல்லாராலையும் பாட முடியுதா? எல்லாராலையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ள முடிகிறதா? இல்ல. எல்லாராலையும் கல்யாண வீட்டுக்கு போயிடலாம், எல்லாரும் சடங்கு வீட்டுக்கு போகலாம், பால் காய்ப்பு வீட்டுக்கு போகலாம், திருவிழாக்களுக்கு போகலாம், சொந்த பந்தங்களோட கொண்டாட போகலாம். எல்லாராலையும் கூட்டத்துக்கு வர முடியாது. ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை உடன்பிறப்பு இருக்காங்க? எத்தனை அக்கா தங்கச்சி பிள்ளைங்க இருக்காங்க? யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவை கொடுத்து, தேடுகிற உள்ளான இருதயத்தை கொடுத்து, நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறது பாக்கியமே, ஸ்லாக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிருபை, ரட்சிப்பு, அவரை தேடுகிற கிருபை எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது எப்போ பலன் அடையும்னா மாமிசத்தை திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆவியை தெம்பூட்டுக்கிட்டே இருங்க. யாராவது உங்கள் மாமிசத்தில் ஒளிஞ்சிருக்கிற உங்கள் பேரை, உங்கள் ஜாதியை, உங்கள் மதத்தை, உங்கள் சுபாவத்தை, உங்கள் குடும்பத்தை யாராவது ஏதாவது பேசுனா எமோஷனல் ஆகாத, டென்ஷன் ஆகாத. எங்க நீ மாம்சத்துக்கு அந்த தெம்பூட்டுதலை கொடுக்கி அங்கே ஆவி உற்சாகம் இழந்து விடும். யார் என்ன சொன்னா என்ன? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பலன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் இன்னையிலிருந்து சொல்றேன், மாம்சத்தின் வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க மாம்சம் இளைப்பார நினைச்சிடக்கூடாது. இளைப்பாறுவது பிரச்சனை இல்லை, தேவ சமூகத்தில் இளைப்பாருங்க. ஆமேன். இன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரல. எதுக்கு? எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு. அப்போ கவலை நேரத்தில் யாரை தேடி போறோம்? பக்கத்து வீட்டை கவலை தேடி போறோம்.
எதுக்கு கொஞ்ச நேரம் பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஆமாம், கவலையில் நான் அந்த அண்ணா கிட்ட அந்த அக்காட்ட ஃபோன் போட்டால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அங்கே தான் உன் மாமிசத்துக்கான பலத்தை நீ தேடுகிறாய். ஆவியின் பலனை இழந்து போவாய். ஆவியின் பலன் தேவ பிரசன்னத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆமேன். மனுஷங்களோட பேச பேச நீங்கள் முறிஞ்சு போய்கிட்டே தான் இருப்பீங்க, காயப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. பேச வேண்டான்னு சொல்லலை, கர்த்தரை மீறி பேசாதீங்க, கர்த்தரை மிஞ்சி பேசாதீங்க, அவரை விட மேலே வச்சு பேசாதீங்க. கர்த்தர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். அல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா பாருங்கள், எலியாவின் வரத்தை எலிசா ரெட்டிப்பாய் கேட்டபோது உடனடியாக சொந்த கிராமத்துக்கு போய் வீட்டில் உள்ள அவருக்கு சொந்தமான எருது மாடுகளை பலியிட்டு குடும்பத்தாருக்கு விருந்து வைத்து குடும்பத்தாரை விட்டு அக்கறைப்பட்டு அவர் யாரோடு வந்து தன்னை இணைத்து கொண்டார்? எலியாவோடு கூட கொண்டு வந்து இணைத்து கொண்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு உங்களை நீங்கள் இணைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி இணைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் 5:17 வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நானே படிக்கிறேன். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி எல்லாரும் எடுங்க, கலாத்தியர் 5:17. பிசாசு சண்டை போடுறதுங்கிறத விட முதல்ல நமக்குள்ளே ஒரு எதிராளி இருக்கா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. மாம்சமும் ஆவியும் போராடும். நல்ல பிரசங்கம் கேட்டதும் ஆவி சொல்லும், ஏய் இப்போ தானே அவன் பிரசங்கம் பண்ணா, இப்போ தானே அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார், நீ போய் ஒப்புரவாகுங்க. மாம்சம் சொல்லும், வேண்டாம் வேண்டாம், அவா உருப்படாது அப்படின்னு சொல்லி வெளியே போகும். உங்களை நன்மை செய்ய விடாமல் கெடுப்பது மாமிசம். மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று யுத்தம் பண்ணும். அதனால தான் மாம்சத்துக்கே தீனியை கொடுத்துக்கிட்டு உலக காரியத்தை அதிகமாக மாம்சத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் மாமிசம்தான் ஆவியை அடக்கி ஆளும். ஆனால் நல்ல உபவாசம் இருந்துட்டா மாம்சம் செத்துரும். நல்ல பைபிள் படிச்சுட்டா வசனத்தில் பேசுவார், ஏய் இது தப்பு, இது சரி, இதுதான் கரெக்ட், நேர் வழியாய் நடத்துவார், சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதில் நடக்கணும்? நம்ம பாதை உலக பாதையில் இல்லை, உலக வழக்கத்தின்படி உலகத்தான் நடக்கிற பாதையில் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுங்க. அவர் உள்ளதான் இருக்கார். ஆமேன். நிறைய நேரம் நீங்கள் தூங்கிட்டா அவர் தூங்கிடுவார். அல்லேலூயா. அவருக்கு மெயினாக யார் தேவை தெரியுமா? அவர் உள்ளே கொடுக்கப்பட்டுருவார், வெளியெல்லாம் போக மாட்டார். கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் தன்னை ஆஃப் மோடில் வச்சுருப்பார், சில நேரம் ஃப்ளைட் மோடில் வச்சுருப்பார், சைலண்ட் மோடில் போட்டிருப்பார். ஏன்னா உன் மாமிசமே செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் ஆஃப் ஆகிடுவார். அவருக்கு தேவை கீழ்ப்படிதல். அவர் உணர்த்துவார், இதை செய்யாத. ஆவியானவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த சாமி இறங்கின மாதிரிலாம் ஆட மாட்டார். கவனமாக இருக்கணும். ஆவியானவரை யாரோட ஒப்பிட்டிருக்காங்க? புறாவை போல, கழுகுகளை போல அல்ல, மென்மையான. ஆமேன். புறா மென்மையாக இருக்கும். அதனுடைய குரல் இனிமையாக இருக்கும். கொக்கோ கொக்கோன்னு அப்படி கூவிக்கிட்டே இருக்கும். அதனுடைய சத்தம் கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனுடைய பார்வை, கண்கள் எல்லாம் அழகாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து அழகாய் பேசுவார். ஆமேன். இருதயத்தில் உணர்த்துவார். நீ பேசு, நீ சமாதானமாறு, ஒப்புரவாகு, விட்டு கொடு. அந்த நேரத்தில் உங்கள் மாம்சத்தை எழுப்பும்போது அவர் சைலண்ட் ஆயிடுவார். ஆவியானவர் வளவளன்னு லொடலொடன் பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு வார்த்தை தான் பேசுவார். இதை செய், இதை செய்யாத, இதை சரி, அது தப்பு, அதை உணர்த்துவார். அதுக்கு நீ கீழ்ப்படிந்தா அவர் உனக்குள் இருந்து செயலாற்றி கொண்டே இருப்பார். கீழ்ப்படியாமல் மாமிசம் நம்மளுடைய ஆவியை ஒடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விடுவார், அமைதியாக இருந்து விடுவார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீதோட வாழ்க்கைக்குள்ள தாவீது சொல்கிறான், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். அப்படின்னா அவன் பாவம் செய்யும்போது ஆவியானவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆவியானவர் மறைஞ்சிட்டார். அதனால தான் பயந்துட்டான், கேட்டுட்டான், ஆண்டவரே என்னை விட்டு தயவு செய்து அந்த பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா நாம் பாவம் செய்யும்போது, துக்கப்படுத்தும் போது, வசனத்தை விட்டு மீறி நடக்கும்போது ஆவியானவர் துக்கப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியை உயிர்ப்பீங்க. அப்போ ஆவிக்கேற்றவைகளை விதைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்கு என்ன தேவை?
பரிசுத்த வேதம் தேவை. அதை அதிகமாக விதைங்க. நிறைய நேரம் சொல்கிறேன், வயசான பெற்றோர் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு நிறைய பைபிளை நீங்கள் படிங்க. வீட்டுக்குள்ளே சத்தமாக, ரொம்ப சத்தமாக இல்லை, மெல்லிய குரலில் மெல்லிய சத்தமாக கருத்தோட பைபிளை படிங்க. அது உங்கள் ஆவிக்கு உணவு. ஆமேன். நிறைய நேரம் கால் வலிச்சாலும் முழங்காலில் நில்லுங்க. முழங்கால முடக்க முடியலையா, திறப்புல காலில் நில்லுங்க. ஆமேன். உபவாசம் இருங்க, உங்களை ஒடுக்குங்க. நிறைய நேரம் தேவ சமூகத்தில் மௌனமாக இருங்க. ஆமேன். ஜெபம் பண்ணுவது மட்டும்தான் ஜெபம்னு இல்லை. சில நேரம் ஜெபம் பண்ண முடியலையா, இன்னைக்கு மௌன ஃபாஸ்டிங். ஆமேன். சும்மா இருந்திருக்காரு, இன்னைக்கு சேரில் உட்காந்து சும்மா அமைதியாக ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு பிளட் ஆஃப் ஜீசஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்து பாருங்க, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுரும். ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களுக்கெல்லாம் விடுமுறை விடணும். எதுக்கு லீவ் விடணும்? வாய்க்கு விடுமுறை விடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நாவை அலப்புகிறவன் மூடன், பேச பேச ரகசியம் கக்கப்பட்டுரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நினைப்பீங்க இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு. கிடையாது. உலகத்தில் கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர்கள் இல்லவே இல்லை. சொல்ல முடியுமா இவங்க நல்லவங்கன்னு? சொல்ல முடியாது. பாருங்க, சிம்சோன் தெளிலாளை நம்பினான், அவளுக்கு தன் அன்பை கொடுத்தான், தன் ஐக்கியத்தை கொடுத்தான், அணைத்து கொண்டான். ஆனால் அவளோ பாருங்க, அவனுக்கு உண்மையா இருந்தாளா? இல்லை. தன்னை அனுப்பின அந்த நாட்டு மக்களுக்காக அவன் ரகசியத்தை திருடிட்டா. உன் பலன் எங்கே இருக்குன்னு சொல்ல, உன் அபிஷேகம் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது என்ன ஸ்ட்ராங்காக கேட்டா, ஆசையாக சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டி அவட்ட எப்படியோ நியூஸை கறந்துட்டா. சில பேர் வருவாங்க, ஏக்கா எப்படிக்கா நீங்கள் மட்டும் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, எப்படிக்கா உங்களால் மட்டும் முட்டிலேயே நிற்க முடியுது? அன்னைக்கு ஒரு அக்கா கேட்கும்போது நீ அதை சொல்லிட்டா போச்சுவோம் அபிஷேகம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், நீ பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஏசப்பா உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். ஒன்ன ஒரு விதத்தில் நடத்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நீ கேள, அவர் உனக்கு சொல்லி தருவாரம்மா என்று ஞானமா பேச கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளையே, ஊழியம் செய்கிற பிள்ளையே, உன் ரகசியத்தை திருடுவதற்கு சிலர் வருவார்கள். ஆசை ஆசையாய் பாசமாய் பேசுவதை போல வருவார்கள். எவரையும் நம்பி வாயை அலப்பி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நான் சாப்பிடும்போது பேசினாரு, உட்கார்ந்து இருக்கும்போது பேசின சொல்றதை மட்டும் தான் பப்ளிக்கில் சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. ஜெபிக்கும் போது கூட ஞானமாய் ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டியதை அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும், வெளியரங்கத்தில் ஜெபிக்க வேண்டியதை வெளியரங்கத்தில் ஜெபிக்கணும், புது அரங்கத்தில் ஜெபிக்கிறது அதுக்கெல்லாம் ஞானம் கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடம் பொருள் ஏவல் கண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த ஞானம்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்க சொல்லி கொடுப்பார். ஆமேன். நீங்கள் ஆனால் என்ன நினைக்கிறீங்க? யாராவது எனக்கு வழிகாட்ட மாட்டாங்களா? யாராவது கஷ்டத்தில் இருக்கேன், ஒருத்தர் எனக்கு ஃபோன் போடுறாங்களான்னு பார்த்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃபெயிலியராக மாறுது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆபத்து காலத்தில் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி கூப்பிடணும். தனிமையான நேரத்தில் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி கூப்பிடணும். அவரோட மட்டும்தான் உறவாடணும். சில நேரங்களில் ஆண்டவர் உங்கள் கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டார், தனிமைப்படுத்துவார். அது எதற்காக? நீ பலனடைவதற்காக, பூரணப்படுவதற்காக. ஆமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், குடும்பத்தார் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தன்னிச்சையாகவே செயல்படுகிறத போல இருக்கலாம். யார் சொன்னா நீங்க தன்னிச்சையா இருக்கீங்கன்னு? இல்லை, உங்களை அவர் திக்கற்றவனா விடமாட்டேன்னு சொன்னாரு. அவர் உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உங்கள் புலம்பலை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சீக்கிரமா ஒரு அறுவடையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ ஆவிக்குரியவைகளை மட்டும் கவலையை விதைக்காத. ஆமேன். கஷ்டத்தை விதைக்காதீங்க. ஆமேன். நன்மையை மட்டும் விதைங்க, கிருபையை பெற்றுக்கொள். நம்பர் 2, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். இல்லை, நீங்கள் மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன்.
எல்லாரும் எடுங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கண்ணு பார்க்கட்டு, ஸ்கேன் பண்ணட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஆமாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, எதை விதைக்கணும்? விசுவாசத்தையே விதைக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். விதைகளிலேயே சின்ன விதை கடுகோட விதை தான் உலகத்திலேயே சின்ன விதை. கடுகே சின்னதாக தான் இருக்கும். அப்படி தானே? கிச்சனில் உள்ள வெந்தயத்தை பார்க்கலையும் கடுகு சின்னதாக இருக்குது. அது சின்னதாக இருந்தாலும் அதனுடைய சுவை அடித்துக்கொள்ளவே முடியாது, அதனுடைய காரம் தூக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடுகளவு விதையை விதைச்சா அதனுடைய மரமும் கிளையும் எப்படி இருக்குமா தெரியுமா? அப்படியே தளதளன்னு செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்குமா. அந்த கிளைகளில் வந்து பல பறவைகள் அடைக்கலம் அடைகிற அளவுக்கு அது உயர்ந்த மலையை போல இருக்குமா. ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் சின்ன விசுவாசத்தை வச்சுருந்தா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அபிவிருத்தி அடைய செய்வார், செழிப்பாக்குவார். இன்னைக்கு தனிமையாக இருக்கலாம், ஒண்டியாக இருக்கலாம், திக்கற்று போய் இருக்கலாம், வறட்சிக்குள்ளே இருக்கலாம், ஒருவேளை கேட்பாரற்று போய் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கடுகளவு விசுவாசத்தை உள்ள வச்சு விசுவாசத்தை மட்டும் சிந்தனை பண்ணுங்க, விசுவாசத்தை மட்டும் பேசுங்க, விசுவாசத்தில் பாருங்க, விசுவாசத்தில் செயல்பட்டு பாருங்க. உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஆமேன். அந்த கடுகளவு விதை அதை யாராலையும் எளிதாக பார்க்கவும் முடியாது. அந்த கடுகளவு விதை விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி வரை அது யாருக்கும் பயன் கிடையாது, அதனால் யாரும் பயனட முடியாது. ஆனால் எப்போ அந்த கடுகளவு விதை ஒரு நிலத்தில் விதைக்கப்படுகிறதோ அது வளர்ந்து முளைத்த பிறகு தலை தோங்கினவுடன் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை கேட்க வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமாய். ஹல்லேலூயா. இன்னொன்று அழகா சொல்றாரு, நீங்க விசுவாசிச்சு அப்புறம் போனா அது போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமேன். எல்லா இடத்துலையும் தேவனால் கூடாத காரியம் இருக்கும். நான் செய்வேன், நான் உனக்கு இருக்கேன்னு. ஆனால் இந்த வசனத்தில் அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்காரு. ஆமேன். சில இடத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறார், உங்களை கொண்டு தான் அதை செய்ய வைக்கணும்னு விரும்புகிறார். சில போராட்டத்துக்கு எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தா ஆண்டவர் இறங்கலை. ஏன் இறங்கலை? ஆண்டவர் உங்களை பயிற்றுவிக்க விரும்புகிறார். நீங்கள் எப்போவுமே ஏசப்பா என் கூடவே இருக்கணும். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களை படித்தா ஒரு அப்பா வராரு, என் மகனுக்கு சில பிரச்சனை இருக்குது, தீயிலையும் தண்ணீர்லையும் விழுறான், உங்கள் சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அவங்களால அது கூடாமல் போயிட்டு. இன்னைக்கு சில பிரச்சனையை உங்களால் ஷார்ட் அவுட் பண்ண முடியல, சில காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியல, சில பிசாசின் போராட்டத்தை உங்களால் வெல்ல முடியல. உங்கள் ஜெபத்தில் பவர் இல்லை, உங்கள் ஜெபத்தில் பலன் இல்லை, உங்கள் உபவாசத்தால் எதையும் சாதிக்க முடியல. ஏன் அப்படின்னா, இயேசு உடனே கடிந்து கொள்ள, அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். இயேசு போகும்போது சீஷர்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் விசுவாசங்கிற அதிகாரம். ஆமேன். உங்களுக்குள்ள ஒரு புதையல் இருக்குது. ஒருவேளை 100 கோடி பணம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், யார் கண்ணுக்கும் தெரியாத கடுகு விதையளவு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தந்துட்டு போயிருக்காரு. அதை வச்சு சொல்கிறார், அந்த விதை கண்ணுக்கே தெரியாது, அதை வச்சு நீ எதிர்த்தாப்புல பார்க்குற மலை அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மலை போன்ற துன்பம், தொல்லை, கஷ்டம் எதுவாயிருந்தாலும் அதை கண்டு நீ விலகி போய் என்றால் போகும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறேன், ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறேன். உன்னை கொண்ட அந்த தடையை புரட்டி போடுவேன். உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள எது நெடுங்காலமா தீர முடியாம இருக்கோ,
நகர முடியாம இருக்கும். உங்கள் விசுவாசத்தை கொண்டு உடைக்க போகிறார், தகர்க்க போகிறார். விசுவாசியே பதறாதே. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளை உன்னால கூடாமல் போகாது. அது உன்னால முடியும். நீ ஜெபித்து பார், முடியும். விசுவாசித்து பார், முடியும். நம்பிப்பார், முடியும். தரிசனத்தை கர்த்தர் கடுகளவு விதைக்குள்ள வச்சிருக்காரு. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, திட்டத்தை வச்சிருக்காரு, அபிஷேகத்தை வச்சிருக்காரு. எல்லாராலையும் அதை பார்க்க முடியாது. உங்க குடும்பத்தாரால அதை பார்க்கவே முடியாது. நீங்க கூட்டத்துக்கு போறதும் வர்றதும் ஜெபிக்கிறதெல்லாம் அற்பமா தான் இருக்கும். அந்த கடுகளவு, கடுகு விதையளவு, அந்த விதை எப்படி கண்ணுக்கு தெரியாதா ஆகாதோ அதுபோல தான் இன்னைக்கு நீங்களும் நானும். ஆனால் ஒன்று, அது விதைக்கப்படும் போது, அது அறிக்கையிடப்படும் போது, அது நம்பப்படும் போது, ஆமேன், அதற்கு பின்புலத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். மார்க் 4:31 சொல்லுகிறது. மார்க் 4:31 அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. பூமியிலேயே விதைக்கப்படுற விதையிலேயே ரொம்ப சின்ன விதை எதுதான்? கடுகு விதை தான். ஆமேன். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்காரு தெரியுமா? கொஞ்சம் விசுவாசி போதும், அவர் கிரியை செய்வார். அவர் உங்களை கொண்டே அதை செஞ்சிருவார். நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பிசாசை பார்த்து போனால் போகும். ஆமேன். நீங்கள் உடைச்சா ஒன்று உடையும், ஒன்றை கட்டுனா அதை கர்த்தர் கட்டுவார். அப்படிப்பட்டதை கர்த்தர் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லும் பொழுது கென்னத் யாகின் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன். அந்த கென்னத் யாகின் அவர் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர். குறை மாசத்தில் பிறந்தவர். இதில் பிறந்துட்டார், குறை மாசத்தில் பிறந்துட்டார். பிறந்தா எலும்பும் தோலுமா இருப்பார். ரொம்ப குறை மாதம், 6 மாதத்துக்கு 6 to 7க்குள்ளே பிறந்தவர். செத்து போவார்னு தான் போட்டாங்க. வளர்ந்து வளர்ந்து வாலிபன் ஆகிட்டார். நடக்கலாம் முடியாது. அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. அவருக்கு ஒரு பக்கம் வேலை செய்யாது, ஒரு கை கால் விளங்காது, ஒரு தலையும் விளங்காது. ஸோ ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே, கஷ்டப்பட்ட வீடு, கஷ்டப்பட்ட குடும்பம், ஒரு கட்டில் அவரை படுக்க போட்டு குடும்பத்தார் எப்படா சாவான்னு தான் காத்திருந்தாங்க. ஏன்னா அவரால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, வாழ முடியாது. அவர் பேர் கென்னத் யாகின். நீங்கள் யூடியூப்பில் போய் கென்னத் யாகின்னு உங்கள் மகனை யாரையாவது போட்டு தர சொல்லுங்கள், நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க. அவரும் இந்த கடுகு விதையளவு தான், தம்மாந்துண்டு தான் இருப்பாராம் பாருங்கள். அப்போ ஒரு சமயம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது யாரோ ஒருத்தங்க புதிய ஏற்பாடை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசம் ஆப்ரேட் ஆகணும்னா கையில் இருக்கிற பைபிள் ரொம்ப முக்கியம். அது படுக்கை அறையில் தலக்கமாட்டில் இருக்கிறது மேட்டர் 2வது. ஆமேன். அது கையில் இருக்கணும், அது வாய்க்குள்ளே போகணும், அது இருதயத்துக்குள்ளே இருக்கணும், திருப்பி வாயிலே வெளியே வரணும். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ அந்த வாசனத்திலேயே அவர் அவரால் ரொம்பலாம் படிக்க முடியாது. அவருக்கு கையெல்லாம் ரொம்ப குச்சி போல தான் இருக்கும். அதனால் ஒரு சின்ன சப்ஜெக்ட் எது? மார்க்கில் படிச்சுக்கிட்டே வர்றார். அப்போ படிக்கும்போது இந்த வசனம் மார்க் 11:24 அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருக்கு பிடிச்சி போச்சு? கென்னத் யாகினுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் படித்தது கர்த்தருக்கு பிடிச்சிச்சோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்தாரோ இல்லையோ, இவருக்கு இந்த வசனம் பிடிச்சி போச்சு. ஆதலால் மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இவர் பிடிச்சு போச்சுன்னா கொஞ்சம் இவருக்கு போதனை பிரசங்கலாம் இல்லை. பார்த்தீங்களா, இவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாருன்னா, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். இதை வச்சே ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு சுகத்தை கொடுத்துருங்க, எனக்கு நடக்க பலன் கொடுத்துருங்க, எனக்கு உயிர் பிச்சை போட்டுருங்க, என் கையை காலெல்லாம் சரியாக்கிருங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை மேலே கை வைங்க, வார்த்தை மேலே உங்கள் வலது கையை வைங்க. நீங்கள் வசனத்து மேலே தான் வைக்க சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்போ சொல்லும்போது திடீர்னு ஒரு உணர்த்துதல், ஆண்டவரே எனக்கு சுகமாகுமா அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் பேசினாராம், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், உனக்கு நடக்கும் அப்படிங்கிறாராம். உனக்கு நடக்கும். இதுவரை அவர் கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். நான் அன்னைக்கு ஆண்டவர் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாராம், உனக்கு உண்டாகும், உனக்கு அது நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, அது உங்களுக்கு நடக்கும், அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும், அது செய்து முடிக்கப்படும். ஆமென். நீங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வது என்பது அது உண்டாகும், அது அப்படியே நடக்கும், நடந்து முடிந்திருக்கும். உடனே அவர் சொன்னார், அப்ப நான் எழும்பி நடந்துருவேனா? நடக்க முடியுமா? அப்படி உனக்கு உண்டாகும். இந்த வார்த்தை மட்டும் தான் கேட்குதா? உனக்கு உண்டாகும், உனக்கு உண்டா, அப்ப நான் நடப்பேன் என்றாராம். கட்டில விட்டு இறங்கினாராம். வாழ்க்கையிலே நடக்காதவர், பிறந்திலிருந்து நடக்காதவர் நடந்தார், ஓடினார். அவர் மேல் ஒரு அபிஷேகம் வந்தது. கென்னத் யாகின் என்பவர் பிரபலமான தேவ மனிதனாய் மாறினார். சாதாரண தேவ மனிதன் அல்ல, உலகத்தை கலக்குகிறவராய் மாறினார். நான் எவ்வளோ தூரம் இருக்கேன், எனக்கு 3 மடங்கு அவர் இருப்பார். ஹைட்டும் வெயிட்டுமா 3 மடங்கு கோட்டு ஷூட்டு போட்டு அவர் ஒருத்தர் கிட்ட போனால் அவர் மேலே அபிஷேகம் வந்துடும். ஒருத்தர் கிட்ட போனால் அவங்க தூக்கி வீசப்பட்டுருவாங்க. ஒருத்தர் கிட்ட போனால் அவர் மேலே வியாதிகள் மறையும். யாரை? அற்பமானவரை, மரணத்துக்கு போடப்பட்டவரை, குறை மாசத்தில் பிறந்தவரை எது உயிர்ப்பித்தது தெரியுமா? வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம். தேவ பிள்ளையே, எதனா நம்ப அப்படி நீங்க கேட்கலாம். சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்தாள். தேவ பிள்ளையே, சோர்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆதாரமே இல்லாமல் இருக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், நடக்கிறதுக்கு 1000 சாக்கு போக்குகள் தடையா இருக்கலாம். ஆனா ஒண்ணு கர்த்தர் சொல்றார், நீ ஜெபங்களில் எவைகளை கேட்பாயோ அது நடக்கும் என்று விசுவாசித்தால் அது உனக்கு உண்டாகும், உனக்கு உண்டாகும். உனக்கு இன்றைக்கு ஒரு சுகத்தை உண்டாக்கி கொடுக்கிறார், விடுதலையை உண்டாக்குகிறார், அற்புதத்தை உண்டாக்குகிறார், அதிசயத்தை உண்டாக்குகிறார். அது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப எதை விசுவாசிக்கணும், எதை விதைக்கணும்? விசுவாசத்தை விதைங்க. ஒரு பைபிளை படிச்சுட்டு போனா அதில் மேட்ரை கற்றுக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு எதை தருதுன்னு பார்க்கணும். ஆமேன். வசனம் உங்களுக்கு என்ன கொடுக்குது? உங்கள் குடும்பத்துக்கு என்னத்தை கொடுக்குது? உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எதை கொடுக்குது? அது நல்வார்த்தையை கொடுக்குது. ஆமேன். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் என்ன படித்தார், எங்கே படித்தார், எப்படி படித்தார், அவர் அனுபவம் என்னென்னா கேட்போம். அவர் இந்த வியாதிக்கு என்ன சொல்கிறாரு, என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு, அவர் எதை எழுதி என் கையில் மருந்தாக கொடுக்க போகிறார். அதுபோல தான் பிரதான வைத்தியர் எதை எழுதி வைத்திருக்கிறாரோ. ஆமேன். நான் சொல்கிறேன், உலகத்தை கலக்குவீங்க, ஜெயிப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார், கணவனை கட்டி எழுப்புவார். சில பேர் திசை மாறி போய்கிட்டு இருக்காங்க, இலக்கை விட்டு வெளியே போகிறாங்க. கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு தேவ பாதையில் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். யாரை பற்றி சொல்கிறாரு எனக்கு தெரியல, ஆனால் இவங்க பாதை மாறி போகிறாங்கன்னு யாரோ ஒருவர் தன் கணவனுக்காக கவலைப்படுகிறதை கர்த்தர் அறிந்து சொல்லுகிறார். அவர்களை நான் பரலோக பாதைக்கு கொண்டு வருவேன். ஆமென். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 126:5. சங்கீதம் 126:5 நானே வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். ஆமேன். கண்ணீரோடு எங்கே விதைக்கும்? ஃபோன் போட்டு, அக்கா கதையை கேட்டீங்களா, அக்கா கிட்ட, தங்கச்சி கிட்ட, பக்கத்து வீட்டுக்கிட்ட அல்லது அண்ணா கிட்ட, ஊழியக்காரர்கிட்ட கண்ணீர் வடிச்சா நல்லதை விதைக்க முடியாது. தேவ சமூகத்தில் விதைக்கணும். ஆமேன். நமக்கு நம்ம கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டாங்களா? உலக கையையே பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. பேசணும், ஆனால் ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வடிங்க. அன்னாளுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் சிந்தப்பட்டது. தாவீதினுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, யாருக்கிட்டையும் அழாத. ஆமேன். ஒரே ஒரு இடம் கண்ணீரோடு விதைச்சு பாருங்க, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம கண்ணீர் 2 இடத்துலையும் விதைக்கப்படுது. இல்லை, ஒரே இடம், ஒரு பட்டை, ஒரு உரைக்குள்ள ஒரு பட்டயம் தான் இருக்கும். 2 எஜமானனுக்கு ஒரே நேரம் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தான் கிட்டையும் போய் அழுதுகிட்டு தேவன்கிட்டையும் அழக்கூடாது. உங்கள் அழுக உலகத்தான் கிட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட முழுசாக விதைங்க. அப்போ அந்த கண்ணீரில் வீரியம் இருக்கும். ஆமேன். அது விதைக்கப்படும் போது கம்பீரத்தோடு கர்த்தர் அறுக்க வைப்பார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் வியாதி, பிரச்சனை, கஷ்டம், தேவை, ஏதோ ஒரு காரியம் அழுறீங்களா, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்ப்பார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே உங்கள் கண்ணீர் சிந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய நெருக்கடிக்குள்ளே கண்ணீர் வடிக்கிங்க. நெருக்கடியாக இருக்குது, பெரிய தேவையாக இருக்குது, அது ஒரு சோதனையாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆகும், எல்லாம் ஆகும், கர்த்தராலும் ஆகும். நீ விசுவாசித்தால் உன்னாலும் அது ஆகும், உன்னை கொண்டு ஆகும். உனக்கு அது ஆகாமல் போகாது.
உனக்கு அது உண்டாகும், உன் வீட்டுக்கு உண்டாகும், உன் குடும்பத்துக்கு உண்டாகும். கர்த்தர் அதை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சில பேருடைய கண்ணீர் பாத்ரூமுக்குள்ளே சிந்தப்படும், இரவு தூக்கத்தில் சிந்தப்படும். ஏன்னா அந்த கண்ணீரை புரிஞ்சுக்கிட்ட கூட அந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று, உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடிக்கப்பட்டீங்களோ பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யார் கடைசியா 2 கொரிந்தியர் 9:6. 2 கொரிந்தியர் 9:6 எடுங்க. வேதத்தை எல்லாரும் பைபிள் எடுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படியே 2 கொரிந்தியர் 9:7, 2 கொரிந்தியர் 9:7, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன். பணத்தை பற்றி பேசல, பயந்துடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனாலும் கர்த்தர் எதை கொடுக்க சொல்கிறாருன்னா, உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்கு பிரியமாக கொடுங்க. உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு தாளந்து இருக்குது. சிலரால் முட்டிலேயே நிற்க முடியும், சிலரால் உபவாசம் இருக்க முடியும், சிலரால் நல்லா ஜெபிக்க முடியும், சிலரால் நல்லா பாட முடியும், சிலரால் எளிதாக எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும், சிலரால் எளிதாக ஒருத்தருடைய உள்ளத்தை கவர்ந்த அக்கா இதெல்லாம் மேட்ராக்கா கவலைப்படாதீங்கக்கான ஆறுதல் சொல்ல முடியும். இதெல்லாம் உற்சாகமாக ஆண்டவருக்கு விதைங்க. ஆமேன். ஆண்டவர் இதை விட இன்னொன்று சொல்ல வராரு. நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்க, உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக இப்போ கொடுத்துருக்கீங்க. இந்த வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம் பிரபுகிதிவனுக்காக கொடுக்க வரல, ஆண்டவருக்காக தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் நேரத்தை, காலத்தை, உபவாசத்தை, ஜெபத்தை, ஸ்தோத்திரத்தை, பாட்டை, வேத தியானத்தை கொடுக்க வந்த உங்களுக்கு பெருக விதைக்க வைப்பார். நீ சிறுக அறுக்க போவதில்லை, பெருக அறுவடை செய்ய போகிறாய். ஹல்லேலூயா. உலகத்தான் ஓடுவாங்க, சம்பளத்துக்காக ஓடுறாங்க, அவங்க அறுப்பாங்க, அவங்க அறுவடை பூமியோட நின்று போகும். ஆனால் உங்கள் அறுவடை பூமியிலையும் அறுக்கப்படும், நித்தியத்தையும் அறுவடை செய்வீர்கள். பரலோக ராஜ்யத்திலே மணவாட்டி சபைக்கான அந்த அழைப்பையும் கர்த்தர் உங்களை கொண்டு அறுக்க வைப்பார். ஆமேன். வேதம் சொல்லுது, பிரதர் என்ன பிரதர் தொடர்ந்து கூட்டம். ஆமேன். கிருபை நினைங்க. எத்தனையோ பேர் ஃபோன் போட்டு, பிரதர் கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா, ஃபோனில் ஊழியம் செய்வீங்களான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்? சபை இல்லை, கூடாரங்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, யூடியூப்புகளை பார்த்து பயனடைகிறாங்க. ஆனால் உங்களுக்கு இது குமாரன் கோபம் கொள்ளும் காலம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். ஆமேன். அதான் பிரியமா கொடுக்கிறது. ஆண்டவருக்காக பிரியமா ஓடிவாங்க, ஆண்டவருக்காக பிரியமா பாடுங்க. ஆமேன். பாட சொன்னா இப்படி பாடக்கூடாது, இஷ்டம் இல்லாமல் பாடக்கூடாது, கஷ்டத்தோடு பாடக்கூடாது, சுறுசுறுப்பாக பாடணும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரை நான் பாட வந்திருக்கேன். அல்லேலூயா போட சொன்ன அந்த அல்லேலூயா ஆண்டவருக்கு. ஆமேன். ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் பல பேர் வாயும் திறக்கவே மாட்டேங்குது. பிற உங்களுக்கான பொக்கிஷ சாலையை எப்படி திறக்க? நான் எனக்கு தான் எல்லாம் திறந்துக்கிட்டு இருக்கு. ஆமேன். ஆமாம், திறக்கணும்னா வாயை திறக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெட்டிகளை திறப்பார், வெண்கல கதவுகளை திறப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். எப்போ? ஸ்தோத்திரம் பண்ணும்போது. ஸ்தோத்திரம் எப்படி வரணும்? ஸ்தோத்திரம். நீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 3 ஸ்தோத்திரம் வருது, அப்புறம் அந்த ஸ்தோத்திரம் காணாமே போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமாய் விதையுங்கள். ஜெப வீட்டுக்கு வருகிறீர்கள், தேவ சன்னிதானத்தில் 10 ஸ்தோத்திரம் போட சொன்னா 20 ஸ்தோத்திரம் போடணும். இது விதைப்பது. ஆமேன். ஜெபிப்பதும் விதைப்பது, பாடுவதும் விதைப்பது, திறப்பிலே தேசத்துக்காக நிற்பது விதைப்பது. தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யத்துக்காக, அவருடைய தேச மக்களுக்காக, தெருக்களுக்காக, பட்டணத்துக்காக, உன் குடும்பத்துக்காக நீ எதையெல்லாம் கொடுக்கிறாயோ கர்த்தர் உன்னை பெருக அறுவடை செய்ய வைப்பார். ஒரு குறையும் வைக்க மாட்டார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமேன். அதனால் ஆண்டவருக்கு கொடுக்கிறதையும், எனக்கு கால் வலிக்கு, கை வலிக்கு, கூட்டத்துக்கு பாதி பேர் ஜெபக்குழுவுக்கு காணும், அக்கா மார எங்கன்னு தெரில, மழை. ஆமேன். மழை ரொம்ப பெய்யுது. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் புறப்பட்டு வெளியே வாங்க, மழை பூமியில் பெய்யும், உங்கள் மேலே பெய்யாது. விசுவாசிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற நேரம் மழை கண்டிப்பாக மாறிடும், தேவையான நேரம் பொய்யும். ஒரு அல்லேலூயா. நீங்களே என்ன செய்யக்கூடாது? விதி விலக்கு வைக்கக்கூடாது.
மழை வருதுன்னு எல்லாரும் உள்ளே உட்காந்துருக்கிற சரி தான். அப்புறம் ஏசப்பா வரும்போது இடியும் மழையுமா இருக்கும்போது, ஏசப்பா பெற வாங்க மழையாக இருக்குது வெளியே வர முடியாதுன்னு சொல்லுவீங்களான்னு பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அப்போ மட்டும் தப்பிச்சு போகலான்னு நினைப்போம். இப்போ யாரெல்லாம் ஆண்டவருக்காக பிரியமாக ஓடி வாரீங்களோ அவங்க காதுக்கு தான் எக்கால சத்தம் கேட்கும், எல்லாருக்கும் கேட்காது. பிரியமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா பிரியமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நான் இன்னும் விட்டேன், இன்னும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அப்புறம் அங்கே வேறு யாராவது தான் பண்ணுவாங்க. எழும்பி நிற்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களை கொண்டு உங்களுக்கு தரப்போகிறார். ஆமேன். இனி இவ்வளோ நாள் ஆண்டவரே எனக்கு எப்படியாவது தந்துடுங்கப்பா, பிச்சை கேட்குற மாதிரி கேட்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது இதை செஞ்சிருங்க. இல்லை, நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வா ஐஸ்வர்யமே, வா என் ஆசீர்வாதமே, வா எனக்கு வைக்கப்பட்ட கிருபையே, கூப்பிட்டு பார். தடையா இருக்கிறவனே புறப்பட்டு பா வெளியே என்று சொல்லிப்பார். ஆண்டவர் அந்த உத்தரவை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். தேவஜனமே உத்தரவை கீப்பட் படிங்க. உத்தரவை உன்னிடத்திலிருந்து ஒரே 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிக்க போகிறேன். வலது கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை தொட போகிறார். கர்த்தர் உங்களை தொட போகிறார். சகோதரா, உங்களை கர்த்தர் தொட போகிறார். ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் வெளியேற போகுது. சில பேரை விட்டு விடுதலை வந்திருக்குது. நீ வரும்பொழுது செத்த பிணத்தை போல வந்தாய். கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். Glory to God, glory to God. ரிகபலப ஷகரதரா. இன்றைக்கு இரட்சணியத்தின் நாள், விடுதலை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வெத 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 உன் ஆவியை பலப்படுத்தும்படி வெத. 40 நாள் இந்த மாசத்தில் இருக்கு. சகோதரி சகோதர, 40 நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன் ஆத்துமாவுக்காக வெத, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக வெத. நிறைய ஸ்தோத்திரம் பண்ணனா ஆவி உயிர்ப்பிக்கப்படும். நிறைய ஜெபம் பண்ணனா ஆவி உயிர்ப்பிக்கப்படும். நிறைய பைபிள் படிச்சு வசனத்தை உட்கொண்டா உன் ஆவி பலப்படும். நிறைய நேரம் ஆண்டவருக்கு செலவிட்டா உன் ஆவியை உயிர்ப்பிப்பார். மகளே, தனிமையா இருக்கிறேன்னு சொல்லாத. ஆத்தும மணவாளன் உனக்கு உண்டு, உன் அருகே உண்டு. 40 நாளும் போனுக்கு கொஞ்சம் முழுக்கு போடுங்க. வழக்கமா நீங்க பேசுறவங்க மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க. 40 நாளும் ஏசப்பா கிட்ட டீட்டெயிலா பேசுங்க. உங்க குடும்பத்தை பற்றி ஏசப்பா கிட்ட மட்டும் பேசுங்க. ஆவியானவர் கிட்ட மட்டும் பேசுங்க. உள்ளத உள்ளபடி சொல்லி பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மாமிசத்துல சுயம் வெளிப்படக்கூடாது. ஆவி விதை, ஆவிக்காக விதை, ஆவிக்காக விதை. ஹல்லேலூயா. நிறைய உபவாசம் இருங்க, குட்டி குட்டியா இருங்க. என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. 3 மணி நேரம் ஃபாஸ்டிங் போடு. அந்த 3 மணி நேரமும் தண்ணி குடிக்க வேண்டாம். 3 மணி நேரமும் சாப்பாடு கொடுக்காம 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு. ஒரு 5 மணி நேரம் உபவாசிச்சு பாரு. ஒரு 6 மணி நேரம் உபவாசிச்சு பாரு. உன் ஆத்துமா பலன் கொள்ள ஆரம்பிக்கும். ரீகாலா ரதரபா துடபா கபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இரண்டாவது விசுவாசத்துல நீ பலன் கொள்ளணும். விசுவாசத்தை அறிக்கையிடு. சொல்லு, கடுகு விதையளவு. ஒரு கடுகு எடுத்து கையில வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள போய் இந்த கடுகுக்குள்ள இருக்கிற விதைக்கு கர்த்தர் என் விசுவாசத்தை ஒப்பிடுகிறார்னா, ஆண்டவரே நான் மலையை பேர்க்கத்தக்க வல்லமை உள்ளவளப்பா. இன்னைக்கு நீ உன் கிச்சனுக்குள்ள இருந்து பேசு மகளே. உன் படுக்கை அறையில இருந்து பேச ஆரம்பி. வரவேற்பு அறையில இருந்து பேச ஆரம்பி. உன் பிள்ளைகள் தூங்கின பிறகு பிள்ளையின் எல்லையிலிருந்து பேசு. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான். அது உண்டாகும், அது நடக்கும். உன் குடும்பத்தை நீதிமானுடைய கூடாரமா மாத்துவாரு. ஹல்லேலூயா. உன் கணவரை மாத்துவார். யாரை வச்சு? உன்னை வச்சு. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இருக்காது. அது உனக்கு உண்டாகும். ஒரு கென்னத்தி ஆகின அந்த மார்க்கு 17ஆம் அதிகாரத்தை வைத்து கர்த்தர் உயிர்ப்பிப்பாரே, ஆனால் உன்னை உயிர்ப்பிக்காமல் போவாரா? அது உனக்கு ஆகும், ஆகும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை இறங்கி வரட்டும். சுகம் ஆண்டவரே, சுகம் இறங்கி வரட்டும். கிருபை இறங்கி வரட்டும். ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அறுவடையை வைத்திருக்கிறீர், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். என் பிள்ளைகள் இந்த ஆண்டு ஆண்டவரை 11 மாதம் 20 நாளும் ஆண்டவரே அழுத அழுகைக்கும் ஆண்டவரை போட்ட கூப்பாட்டுக்கும் ஒரு சிறந்த அறுவடை, சிறந்த அறுவடை. சொல்லுங்க, அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிற வேணும். ஆமா, அந்த விவசாயி போவான். ஹல்லேலூயா.
தேவ பிள்ளையே, ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், செழிப்பை வைத்திருக்கிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. 11 மாதமும் 20 நாள் அழுதுகிட்டே வந்திருக்கலாம். சொல்லு, 12வது மாசம் முடிவடைவதற்குள்ள சிரிப்போடு வருவேன், ஆனந்த களிப்போடு வருவேன், சாட்சியோடு வருவேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வருவேன். காரணம், கர்த்தரால் நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். நீ செய்ய போகிறாய். உன்னை கொண்டு தடை உடையும், உன்னை கொண்டு திறந்த வாசல் வரும், உன்னை கொண்டு உன் நெடுங்கால காத்திருப்புக்கு முடிவை கொடுப்பார். 38 ஆண்டு காலம் காத்திருந்தவனுடைய காத்திருப்பு விடுதலை எங்க இருந்துச்சுன்னா அவன் வாயில தான் இருந்துச்சு. சுகமடைய விரும்புறியான்னு கேட்டாரு. ஆமா, நான் எழும்பி போனாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் வாயை தர, நம்பிக்கையா தர, ஆமான்னு சொல்லு. நான் நல்லா இருக்க ஆசைப்படுறேன், நான் உயர்த்தப்பட ஆசைப்படுறேன். சொல்லிப்பார். உன் ஏழ்மையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இடிந்து கிடக்கிற உன் வீட்டை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.